சங்கீதம் 90 15-14 வாசிக்க கேட்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்த நாட்களையும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களையும் சரியா எங்களை மகிழ்ச்சியுள்ளாக்கும். உம்முடைய கிரியை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய மகிமை அவர் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கிருபை தாங்க சந்ததி ஆசீர்வதிக்கிறது. இந்த கிருபை இல்லைன்னா சந்ததி வீணாய் போயிடும். இந்த கிருபை என்பது தகுதியற்ற நமக்கு தகுதிப்படுத்துவது, கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்வது அவருடைய கிருபையை. தகுதியற்ற நாம், எங்கேயோ கடந்த நாம், பாவத்திலும் சேற்றிலும் இருந்த நம்மை தூக்கி எடுத்து கழுவி குளிப்பாட்டி அவருக்குள்ளே வாழ வைக்க செய்தது அவர் கிருபையை. ஹல்லேலூயா. நல்லா சிந்தித்து பாரு. நாமெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் என்று கர்த்தர் அழைக்கவில்லை. அவர் கிருபையினாலே நம்மை பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் கிருபையை நமக்கு அருளி செய்து அந்த கிருபையினாலே நம்மை தேவனுக்கு தகுதி உள்ளவர்களாய் நிறுத்தி அந்த கிருபை நம்முடைய பாவம் சாபம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அந்த கிருபையிலே நிலைத்து இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்த அந்த கிருபை தான் இயேசு. ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் இயேசு. இதை நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பரலோகம் போடுவேன்னு கனவு கண்டுட்டு இஷ்டம் போல நடக்க, இஷ்டம் போல பேசுவது, இஷ்டம் போல தன் நடக்கையில் வாழ்க்கையிலும் செய்து கொண்டு கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டு வேர்போர்வையை போர்த்தி கொண்டு உழந்தரியங்களை பிசாசுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்க ஜனங்களுக்காக தான் அந்த கிருபை அளிக்கப்பட்டது. நாம் அதிலிருந்து மீட்டுக்கொள்ள தான் அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது. கிருபைன்னா சாதாரணமாக ரோட்டில் கிடைக்கல, எங்கேயும் போய் விலை கொடுத்து வாங்க முடியாது. உன்னதங்களில் இருந்து இறங்கி வருகிறது தான் கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் இயேசு. அவர் உனக்குள் வாசம் செய்யும்படியான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கணும். அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், விசேஷ விதமாக சில வசனங்களை கூர்ந்து கவனிப்போம். சங்கீதம் 50:23 சொல்லுகிற சோத்திர பலிகளை செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எந்த நேரம் உங்கள் வாயில் உண்மையான பரிசுத்தவான்களாக, இந்த உண்மையான பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டிருந்தா நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் உங்கள் வாயில் என்ன இருக்கணும்? ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் கர்த்தருக்கு ஏறெடுக்கிறவளாக இருக்க வேண்டும். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் என்பது வேறு எந்த உலகத்திற்கு தேவதைகளுக்கும் போகாது. ஸ்தோத்திரம்னு சொன்னாலே இயேசுவுக்கு தான். அவர் தான் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் உங்களை யாராவது ஏசினால், பேசினால், திட்டுனால் என்ன சொல்லுங்கள்? ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. அவர்களை மாற்றுவது உங்கள் வாயிலிருந்து புறப்படுற ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு போய் இயேசு விட்டது அங்கே வரும். அங்கே வந்ததும் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர் உங்களுக்கு அடிப்பணிந்து வருவார். ஹல்லேலூயா. பல திசாந்தங்களில் ஸ்தோத்திரத்தை நான் அனுபவித்து இருக்கிறேன் என் 50 வருஷ ஊழியத்தில். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? இந்த காரியத்தை நீங்கள் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அந்த கிருபை எவ்வளோ பெரியது என்று வேதம் சங்கீதம் 103:11-17 வசனங்களை வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அந்த அவ்வளோ பெரிய கிருபை நம்மை மூடி மறைக்கிறதுனால தான் உலகம், மாமிசம், பிசாசு நம்மை வஞ்சிக்காதபடி, நம்மை மேற்கொள்ளாதபடி அந்த கிருபையிலே நம்மை மறைத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் படிங்கம்மா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நமது பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அந்த கிருபை தான் கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளோ தூரமாக அவ்வளோ பெரிய பாவங்களை நம்மை விட்டு
அந்த கிருபை விலக்கினது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது பார்வைக்கு என்னமோ கிருபை அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு நினைக்கிறோம். அந்த கிருபையின் உள்ளர்த்தத்தை அறிந்தவர்களுக்கு தான் அந்த கிருபையை பற்றி தெரியும். ஏனோ தானோ மேலாக வசனங்களை கேட்டு போகிறவர்கள், மேலாக கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறவர்கள், உள்ளந்தரில் கிறிஸ்து இல்லாமல் வாழ்கிறவர்களுக்கு தான் இந்த கிருபை கொடுத்து அந்த கிருபையினால் உண்டான கிறிஸ்துவின் மகிமை நம்மேல் வந்து தங்கும்படியான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை என்பது சாதாரணமாக நான் நினைக்காதீங்க. உங்கள் வாழ்நாளெல்லாம் உட்கார்ந்தாலும் ஏழ்ச்சாலும் வாயில் சோறு போகும்போது எவ்வளோ பேர் போயிடுறான், நடந்து போகும்போது விழுந்து செத்து போயிடுறான். பல விதம் பேசிக்கொண்டே இருக்கும்போது சிலர் தடாரென்று சார்ந்துடுறாங்க. நீ உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கிருபை இல்லாமல் நீ வாழவே முடியாது. உட்கார்ந்து ஏசிக்கோ தட்டுன்னு விழுந்துறாங்க, போயிடுறாங்க. அவர் கிருபை உன்னை உயிரோடு காக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அப்புறம் படிமா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அறிந்திருக்கிறார். மண் என்று நினைவு கூறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லு கோப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் போக்குறான். காற்று அதன் மேல் அடித்தவுடன் அது இல்லாமல் போயிட்டு, அது இருந்த இடமும் இனி அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றைக்கும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அனாதியாய் என்று சொல்லும் பொழுது ஆதி முதற்கொண்டு அவர் முடிவு வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவதே நல்லா புரிஞ்சுங்க. தேர் ஆர் மல்டிஃபைட் கிரேஸ் இன் அவர் மாஸ்டர்ஸ் ஹேண்ட்ஸ். ஹல்லேலூயா. அநேக கிருபை தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த கிருபையினால் நம்மை ஜோடித்து அலங்கரித்து எந்தெந்த காரியத்தில் நாம் வீக்காக இருக்கிறோமோ அந்த வீக்னஸை எடுத்து போட்டு அந்த கிருபை நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா. இல்லைன்னா நாம் என்றைக்கோ பிசாசு நம்மை கவி கொண்டு போயிடுவோம். அந்த கிருபை இருக்கனால அந்த கிருபை தான் இயேசு. அதை எப்பொழுதும் மனதில் வச்சுங்க. கிருபைன்னு சொல்லி கிருபையில் அநேக அர்த்தம் உண்டு. ஆனால் கிருபை என்பது முதலாவது இயேசு தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? கிருபை இல்லாமல் நாம் ஒன்று செய்யமா. எப்பப்படுதெல்லாம் கிருபை மழுங்கி போகிறதுன்னு சொன்னால் நம்முடைய கோபப்படும் பொழுது, எரிச்சல் அடையும் பொழுது, மற்றவர்களை குறித்து தீதாய் பேசும் பொழுது, மற்றவர்களை ஏளனமாய் நினைக்கும் பொழுது, மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ளும் பொழுது, மற்றவருடைய வாழ்க்கையில் நம் குறுக்கிட்டு இடர்கள் உண்டாக்கும் பொழுது அந்த கிருபையை நீ மடங்கடிக்கிறாய். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருப்போம். ஆலயத்துக்கு வருகிறோம், அந்த கிருபையின் முகத்தை பார்க்க தான் வருகிறோம். ஹல்லேலூயா. என்னதான் உங்களுக்கு மனசில் கசப்பு இருந்தாலும், கோபம் தான், எரிச்சல் தான், மற்றவங்க மேலே பழி வாங்குகிற குணம் இருந்தாலும் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், அதையெல்லாம் எடுத்து போடுவது தேவ கிருபை. ஹல்லேலூயா. நம்மை சுத்திகரிப்பது தேவ கிருபை. நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது தேவ கிருபை. அது இல்லாமல் ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆகினா தான் சொல்ற, சிறுமைப்பட்ட நாட்களையும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சி கொள்ளாக்கும் என்று கேட்பது மட்டுமல்ல, காலைதோறும் உடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். பிரைஸ் தி லார்ட். சாப்பிட்டு திருப்தியாக முடியாது, குடித்து திருப்தியாக முடியாது, எந்த காரியம் ஆசைப்படுறது ஒன்றுமே திருப்தி அடைய முடியாது. திருப்தி அற்றவன் தான் மனுஷன். அவன் இடறி போவான், பிசாசு பின்னால் போயிடுவான். அப்படின்றது தான் கர்த்தர் சொல்கிறார். உம்முடைய காலைதோறும் உம்முடைய கிருபையால் என்னை திருப்தியாக்கும், முழுக்க என்னை கிருபையினால் மூடும், கிருபையினால் என்னை அலங்கரியும் என்று அவன் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கிருபைனா என்னமோ அலட்சியமாக நினைக்கா. இயேசு தான் அந்த கிருபை. அவர் உனக்குள்ளே இருந்தால் தான் நீ காக்கப்படுவாய் என்பதை வேதம் உணர்த்துகிறது. பிரைஸ் தி லார்ட்.
2 கொரிந்தியர் 4:15 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார் பாருங்க, சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். சோத்திரம் அநேகருடைய சோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை வாசிங்கம்மா. 2 தேவனுடைய மகிமை கிருபையானது அநேகருடைய சோத்திரங்களினாலே பெருகும்படிக்கு இவைகள்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ஆலயத்துக்குள்ளே வந்தால் அநேக காரியங்களை ஒருத்தர் பேசாத உள்ள நுழைஞ்ச ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆண்டவருக்கு உள்ள உறவு உண்டாகும். அதற்கு பிறகு நீங்கள் வசனத்தை கேட்டால் உங்கள் இருதயத்தில் அந்த வசனம் தாங்கி 30, 60, 100 பலன் கொடுக்கும். இதை நன்றாய் உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே ஆதியாகமம் 6:8 சொல்லுகிறது பாருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்ததுனால நோவாவுக்கு பூலோகத்தை தேவன் ஜலப்பிரவாகத்தில் அழிக்கும் பொழுது ஈ காக்கா ஒரு குருவி ஒன்றுமில்லா வானத்தில் பூமியில் ஒன்றுமில்லாதபடி அழிக்கும் பொழுது ஜலப்பிரவாகம் வந்து வாரி கொண்டு போகும் பொழுது அதற்கு முன்பதாகவே தேவன் நோவாவுக்கு பேழை செய்ய சொன்னார். அந்த பேழையிலே அவன் குடும்பத்தார் 8 பேரும் பிரவேசித்த பிறகு ஜலப்பிரவாகம் வந்து மலை உச்சிக்கு மேலாக நிரம்பி மழை வெள்ளத்தினாலே பூமி அனைத்தும் அழிந்து நாசமாய் போனது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த கிருபை கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு கிடைத்ததினால் இந்த அழிவுக்கு தப்பித்த கால ஒரு பழை உண்டாக்கினான். நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா வேண்டாவாதம் பேசாதீங்க. நான் பெரியவனா நீ பெரியவனா, நீ போவாத கோயிலுக்கு, நான் வந்தா போ, நீ வராகட்டி போவாத, நீ அந்த கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன் நீ வராத, இதெல்லாம் பேசினீங்கன்னா இந்த உலகத்திலே உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நான் சத்தியத்தை சொல்கிறேன். சத்தியத்தை மாற யாரையும் சோப்பு அடிக்கிறதுக்காக பிரசங்கம் பண்ண மாட்டேன், யாரையும் அனுசரிக்காத பிரசங்கம் பண்ண மாட்டேன். கண்டிப்புனா கண்டிப்பு தான், சத்தியம்னா சத்தியம்தான். அதுதான் என்னுடைய அழைப்பு. ஹல்லேலூயா. மற்றவங்கள மாதிரி சோப்பு அடித்து உங்களை நரகத்தில் தள்ளுறதுக்கு நான் ஆசைப்படுறேன். இல்லை, நானும் நரகம் போகக்கூடாது, நீங்களும் நரகம் போகக்கூடாது. அவ்வளோதான் என் லட்சியம். என் மூலமாய் கிருபை பெற்றவர்கள் ஒருவராக நரகம் போகக்கூடாது. அடிப்பியோ குத்துவியோ சிக்ஷிப்பியோ முடிவிலே அவர் நித்திய ஜீவனை அடையணும். இதுதான் என் லட்சியம், இதுதான் என் ஜெபம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் அழிவு வருவதற்கு முன்பதாக உன்னை காப்பது தாங்க கிருபை. நோவாவுக்கு அவர் கண்ணில் கிருபை கிடைத்ததுனால உலகமே அழிந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு குடும்பத்தை மட்டும் கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 19:19 வாசித்து பாருங்க. இங்கே லோத் என்ற தேவனுடைய மனுஷனை பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. சோதோம் கொமாராவை பல அவர்கள் பாவங்கள் பலிக்கு பெருகு தேவனுடைய சிங்காசனம் எட்டினது. தேவன் கோபம் கொண்டார். அது அக்னியாய மாறி சோதோம் குமாரை அக்னியினால் அழிக்கும் பொழுது லோத்துவை வெளியே கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் அப்படி நடந்து கொண்டு பூலோகத்தில் சிலர் தண்ணீரால் சில தேசங்கள் சில ஜனங்கள் அழிக்கப்படுகிறார். அக்னியினால் சில தேசங்கள் சில மனிதர்கள் அழிக்கப்படுகிறார். காரணம் என்ன? உன்னிடத்தில் கிருபை இல்லையால் அழிவுக்கு நேராய் நீ போகிறாய். கிருபை என்பது ஸ்தோத்திரத்தினாலே உண்டாகிற மகிமை. நீ ஸ்தோத்தரிக்கும் பொழுது தேவ மகிமையே உன்மேல் வந்து தங்குகிறது, உன்னை மூடுகிறது. மகிமையின் மேல் மகிமை அடைய முடியாத சாக்கியத்தை அந்த ஸ்தோத்திரம் உனக்கு உருவாக்கி தருகிறது. இதையெல்லாம் அறிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 24:27 வாசித்து பாருங்க. அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய கிருபை என் எஜமானை விட்டு நீங்கவில்லை என்று சொல்லுகிறார். ஏனெனில் அவர் போய் பெண் பார்க்கும்படியாக அவரை அனுப்புகிறார் ஆபிரகாம். அப்போ அவர் பார்த்து அவர் கேட்ட அடையாளத்தின்படி ரெபெக்காளை ஈசாக்கு கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். கிருபைங்க
ஆதி முற்பிதாக்கள் மீது கிருபை இருந்ததினால் அவர்கள் வாழ்ந்து சுகித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 39:21 வாசித்து பாரு. கர்த்தருடைய கிருபை யோசேப்போடு இருந்தது. அவன் எவ்வளவோ துன்பத்திலும் எவ்வளவோ பாதாள குழியும் தள்ளப்பட்டான். எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய கிருபை அவனோடு இருந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவனிடத்தில் இருந்த ஒரே ஒரு சிறப்பு குணம், எனக்கு பிடித்த குணம் என்ன தெரியுமா? பாவத்துக்கு பயந்து ஓடினான். ஆமென். அவனிடத்தில் கிருபை பெரிதாக இருந்தபடினால் அவன் பாவத்துக்கு பயந்து ஓடி, எந்த அழகையும் பார்த்து மயங்கலை. அவ ராணி அப்படின்னு நினச்சிட்டு அவ பின்னால் வால் பிடிச்சின்னு போல. அவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே பரிசுத்தத்தை பற்றி கொண்டு பரிசுத்திலே நிலைத்திருந்தான். கிருபை அவனிலே பெருகுச்சு. கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. அந்த பாவம் மேற்கொள்ள அநேக அவன் மேல் நிந்தையை, அவமானங்களை, குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தார்கள். அவன் எதற்கும் பயப்படவில்லை. அவன் போன இடத்திலெல்லாம் இயேசு அவனோடு, கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. அந்த கிருபை பெற்ற மனுஷனோடு இருந்தார். காரணம் என்ன? பாவம் தன்னை மேற்கொள்ளாமல் அவனை காத்து கொண்டது அந்த கிருபை தான். கடைசியிலே அந்த கிருபை அவனை முடிசூடா மன்னனாக எகிப்து தேசத்திலே ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிறுத்தினார். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்துவது அவர் கிருபை தான். உன்னை வாழ வைப்பது அவர் கிருபை தான். உன்னை எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதம் கொடுப்பது அவர் கிருபை தான். ஆகையினால் எப்பொழுதும் உங்கள் வாயில் என்ன இருக்கணும்? ஆட்டா அம்மான்னு இருக்கணுமா? சோத்திரன் சொல்லணும். யார் உங்களை திட்டினாலும் பேசினாலும் என்ன சொல்லணும்? சோத்திரன்னு சொல்லணும். அப்படி தான் ஒரு ஊழியக்காரர் தூர தேசத்துக்கு போயிட்டான். அவன் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஒரு திருட அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து எல்லாத்தையும் சுட்டி மூட்டை கட்டிட்டு புறப்பட போகிறான். இந்த அம்மா எப்பொழுதும் சோதரன் சொல்கிற மாதிரி அவங்க அதெல்லாம் கவனிக்கலை. திருநதான் அவங்களுக்கு பெரிய வீடு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? ஏசப்பா சோதரன் கத்திருக்காங்க. அவன் முதுகில் யாரோ பெரிய கை அடித்த மாதிரி இருந்துச்சான். அப்படியே தலை சுற்றி அவன் ஓடி போயிட்டான் வெளியே. ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போகல. அப்புறம் அவர் வராராம். வந்தாக்கா எதிர்கொண்டு போகிறான். என்னப்பா யாரோ என்ன முதுகில் அடித்தாங்க சார், மயக்கம் வந்துச்சு, நான் போகிறேன், நீ வா. கூட்டிகிட்டு வந்த அவன் எல்லாவற்றையும் அந்த சோத்திரம் இந்த அம்மா செய்ததுனால அந்த திருட்டு பிசாசு அவளை விட்டு போயிடுச்சு. வெறுமையாயிட்டான். அந்த மனுஷன் சொல்கிற காரியத்தால் ஏற்றுக்கொண்டு, ஐயா நான் தான் அந்த திருடன், இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிறேன், என்னை மன்னிச்சுன்னு காலில் விழுந்திருக்கான். அதுலேயும் அந்த ஒரே ஒரு சோத்திரத்தில் ஒரு கொடியவன் திருடன் ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் நான் அந்த பட்டணத்திலே ஊழியம் செய்ய ஆரம்பித்து தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் ஒவ்வொரு அற்புதத்தை பரலோகத்திலிருந்து கொண்டு வரும் என்பதை மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. என்னமோ வாய்க்கு வந்தெல்லாம் பேசி நோக்கானுக்கிறத விட, மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறத, குற்றம் சொல்கிறத விட, கட்சி மாதிரி சபைக்குள்ளே 4 பேர் 3 பேர் சேர்ந்துக்கினே இதுக்கு வராது அதுக்கு வராதுன்னு சொல்கிறத விட, 4 பேரை சேர்த்து தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், தேவ சுவிசேஷத்தை சொல்ல மற்றொரு ஜெபிக்கவும் செய்கிறதுனால உங்களுக்கு கிருபை பெருகுமே முடியாது. இல்லைன்னா அந்த கிருபையை மடங்கடிப்பு போனால் நிச்சயமாக பிசாசு உங்களை கவி கொண்டு போகும். இதில் சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 43:39 சொல்கிறத பாருங்கள். பென்ஜமினை பார்த்து உன் கிருபை உனக்கு கிருபை செய்ய கடவர் என்று ஆசீர்வதிக்கிறார். அவன் விசேஷித்தவனாய் அந்த குடும்பத்தில் அழகுணும் சௌந்தர உள்ளவனாய் இருந்தான். யாத்திரையாக 33:17 சொல்கிறார் பாரு. மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை இருந்தது. ஹல்லேலூயா. கிடைச்சது பாருங்க. எகிப்திலே அடிமைத்தனமாய் இருந்த மனுவர் இன்றைக்கும் எகிப்துக்கு போனீங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதுக்கு அடையாளமாய் செங்கல் சூளையில் அவர்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டது ஒரு செங்கல்லாலேயே
ஒரு மலையை அமைத்து வச்சிருக்கிறார். இன்றைக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் அந்த அடிமை தனத்திலிருந்து அவரை புறப்பட செய்தார். 6 லட்சம் மக்கள்னு பொதுவாக பேசுகிறோம், 22 லட்சம் மக்கள். ஹல்லேலூயா. அவளை வனாந்தரத்திலே மோசையை கொண்டு எடுத்து கொண்டு போனார். கர்த்தருடைய கண்கள் மோசே கிருபை கிடைத்ததினால் இந்த 6 லட்சம் மக்கள் அல்ல, 22 லட்சம் மக்களுக்கு போஷித்து அவர்களுக்கு கால் செருப்பு கூட தேயாமல் அவர்களுக்கு தண்ணீர் வார்த்து சகலமும் செய்து மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக 40 வருஷங்கள் அவர்களுக்கு அந்த கிருபை உதவி செய்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை காத்து வழி நடத்துது அவர் கிருபையை. 19ஆம் வசனத்தை சொல்லுதை பாருங்க. என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாயிருப்பார். அவன் மேல் கிருபையாயிருப்பார். எவன் கிருபையை தேடுகிறானோ அவன் மேல் கிருபையாயிருப்பார். ஹல்லேலூயா. இந்த கிருபையை தேடணுங்க. கிருபையை தேடி அண்டிக் கொள்ளணும். அந்த கிருபையில் நிலைத்து இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஹல்லேலூயா. படிங்கம்மா. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இதை அறிந்து அவர் கிருபைக்காக காத்திருந்து நேற்று பூரா காத்திருந்தோம். செகண்ட் சாட்டர்டே அநேகரை காணவில்லை. ஆனால் காத்திருந்ததுனால நீ ஜெபிக்கலன்னா கூட மனசை அவர் கையில் கொடுத்து நீ காத்திருப்பதுனால என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். பலன். காத்திருப்பவர் பலன் அடைந்து கழுகை போன்று சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. காத்திருக்கிற ஒரு பக்குவம் வேணுங்க. கொஞ்ச நேரம் கூட காத்திருக்க முடியாது. தங்கள் வேலைக்கு எவ்வளோ செய்கிறீங்க, உங்கள் குடும்பத்தை கவனிக்க எவ்வளோ பண்ண, உங்கள் பிள்ளைகளை கவனிக்க எவ்வளோ காரியங்களை செய்கிறீங்க. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க மனம் இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் என்னை சூழ்ந்து ஜனங்கள் அப்படியே என்னை அப்பிக் கொண்டு இருப்பார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு தேவ வைராக்கியம், தேவ பக்தியின் வைராக்கியம் நிறைந்து வாழ்ந்த ஒரு ஜனங்கள். இப்பொழுதோ தன்னை மேன்மைப்படுத்துகிறாரோட கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த பிரியமல்ல. பிரியமானவர்களே, எல்லாத்தையும் சிந்தித்து பாருங்க. கிருபை பேசிக்கொண்டே இருக்கிறேன், போயிடுச்சு நான் என்ன செய்ய முடியும்? அவர் தான் என்னை கிருபையை கொடுத்து பிரசங்கிக்க வைக்கிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னாகும் 6:25-27 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறது, கர்த்தர் உன் கிருபையாய் இருக்க கடவ என்று சொல். அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேலே கூற கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். கிருபை பெற்ற பிறகு உன்னை நடுரோட்டில் விட்டு போகிறவர்கள். அந்த கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பது அர்த்தம் மட்டுமல்ல, தேவனுக்கு உண்டான அவர் சம்பாதித்த கல்வாரி அத்தனை ஆசீர்வாதம் உனக்கு தான் வைச்சிருக்கிறார். ஆமென். ஒன்றில் உன்னை குறைவாய் வைக்க மாட்டார். நாம் அப்படி குறைவுபடுத்தினால் நாம் குறைவுபடுவோம். ஹல்லேலூயா. என்னாகும் 14:18-19 வாசித்தப்பா. உமது கிருபையினுடைய மகத்துவத்தையும் எகிப்தை விட்டது முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததன்படியையும் இந்த ஜனங்கள் அக்கிரமத்தை மன்னிச்சருளும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இப்படி தான் நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை குறைவுள்ளதான் மனுஷன் சொல்லிட்டு, ஆனால் இதை வச்சுக்கிட்டு இவங்க ஆட்டம் போடுறாங்க. மனுஷன் குறைவுள்ளவன் தான். நிறைவானவர் வரும் பொழுது குறைவெல்லாம் நீங்கி போச்சா இல்லையா என்றதை உன்னை சோதித்து பார். ஹல்லேலூயா. நிறைவானவர் என்றென்று நம்ம கூட இருக்கணும். அப்பொழுது உன் குறைவெல்லாம் நீங்கிப்போம். சொல்லிலும் சில வேளையில் வாயினால வார்த்தையின் மிகுதியினால் பாவம் பிறக்காமல் போகாது. விசுவாசியே, பாவத்தை எப்படி நீ சம்பாதிக்கிறாய் என்பதை சொல்லுகிறார். ஜாக்கிரதையாக இருப்போம்.
கிருபையை மழுங்கடிக்காது. வரும் கோபத்துக்கு தப்பிச்சு கொள்ள கிருபை வேணும். இப்போ நடக்க போகிற சம்பவங்கள்லாம் பூலோகத்தில் பயங்கரமாக இருக்கும். அழிவு தான் இனி ஆக்குவதில்லை. உன்னை ஆக்கினவர் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆகையினால் அந்த கிருபையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். அவரிடத்தில் மன்னிப்பு உண்டுங்க. ஜனங்களின் அக்கிரமத்தையும் பாவத்தையும் எல்லாவற்றையும் மன்னித்தவர் இன்றைக்கும் மன்னித்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் ஜாக்கிரதையாக இந்த மனம் திரும்பி கிருபையிலே பெருக வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 107:1 வாசித்துப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அப்படி சொல்லி கிருபையிலே நாம் பெருக வேண்டும் என்று வேதம் சொல்லி, புதிய கிருபை அடித்திடுமே அனுதின ஜீவியத்தில், கிருபை மேல் கிருபையை அருளி செய்து கிருபையில் போராடமாக செய்யும். கிருபை மேல் கிருபையை அருளி செய்து கிருபையில் பூரணமாக செய்யும். ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை தினம் சோதரிப்பார். தினம் அதிகாலையில் பொது கிருபை அடிச்சு நீர் வழி நடத்தும். தினம் அதிகாலையில் பொது கிருபை அடிச்சு நீர் வழி நடத்தும். புதிய கிருபை அடித்திடுமே அனுதின ஜீவியத்தில், கிருபை மேல் கிருபையை அருளி செய்து கிருபையில் பூரணமாக செய்யும். கிருபை மேல் கிருபையை அருளி செய்து கிருபையில் பூரணமாக செய்யும். கர்த்தரின் மகிமை வெளிப்படுத்த கிருபையின் பாத்திரமாகிடுமே. கர்த்தரின் மகிமை வெளிப்படுத்த கிருபையின் பாத்திரமாகிடுமே. கிருபையினால் உள்ளம் சிறப்படவே கிருபைகள் நீந்திடுமே. கிருபையினால் உள்ளம் சிறப்படவே கிருபையில் ஈந்திடுமே. புதிய கிருபை அளித்திடுமே அனுதின ஜீவியத்தில், கிருபை மேல் கிருபையை அருளி செய்து கிருபையில் பூரணமாக செய்யும். கிருபை மேல் கிருபையை அருளி செய்து கிருபையில் பூரணமாக செய்யும். பக்தியுடைய நம் தேவனையே பயத்துடனே நிதம் தொழுத்திடுவோம். பக்தியுடைய நம் தேவனையே பயத்துடனே நீ தொழுத்திடுவோம். அசைவில்லா ராஜ்யம் அடைந்திடுவே கிருபையை பற்றிக் கொள்வோம். அசைவில்லா ராஜ்யம் அடைந்திடுவே கிருபையை பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. கிருபையை பற்றி கொள்ளும் ஒரு பாக்கியத்தை கர்த்தரிடத்தில் என்று கேளுங்க. கிருபை உங்களை கடைசியில் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்யும் என்பதை மறந்து போகாது. ஏனோ தானோ என்ற வாழ்க்கையை முடித்து விடாது. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுங்க. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க. புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருக்கென்று புசிங்க. எந்த தர்மம் தானம் செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்கிற மாதிரி நினச்சினா அதில் பலனே இருக்காது. இதாங்க கிருபை. இந்த கிருபையை போக்கடிக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு நம்மை எச்சரிக்கிறார். புலம்பர் 3:22 வாசித்துப்பார்.
நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் கிருபையே. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் கிருபையே. ஹல்லேலூயா. அந்த ஒரே சின்ன வசனம், அதை படிங்க, அருமையான வசனம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவர்கள். நல்லா புரிஞ்சுங்க, இந்த வசனத்தை மனப்பாடமாக வச்சுங்க மனசில். மறுபடியும் படிக்குமா, எல்லா காதும் கேட்கட்டும். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையா, வேற எந்த கிருபையும் இல்லை. அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். Every day the new grace is coming upon you. Wait at God's will. That's why you can receive the new grace. Hallelujah. காலைதோறும் காத்திருங்கள், புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்று உங்கள் குடும்பம் வாழ அவர் பாதத்தில் காத்திருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 112 வாசித்து பார். அவர் நம்மேல் வைச்ச கிருபை எவ்வளோ பெருசு, சுண்டக்கா மாதிரியா, அவ்வளவு பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல் வைச்ச கிருபை பெரியது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளோ பெரிய கிருபை நம்மேல் வைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிருபையை பற்றுக்கணும். எப்படி கிருபை, நம்ம எல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதும் மற்றவங்கிட்ட பேசாதபடி உங்கள் வாய் யாரோடு பேசணும், கர்த்தரோடு பேசணும். ஸ்தோத்திரம் பண்ணி தேவ மகிமை சபைக்குள்ளே இறங்கும்படியாக ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவ மகிமை சபையை வந்து மூடும். கர்த்தர் மகிமையானது உங்களுக்கு செய்து உங்களை வீட்டுக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். வந்து எதனா யோசினு எதனா பேசிக்கின்னு போகிறதுக்காக வரோம். ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூட பிரவேசிக்கும் பொழுது தேவ மகிமை உன்னை வந்து மூடுவதை நீ காணும். கர்த்தர் உனக்கு மகிமையானதை செய்வார். ஹல்லேலூயா. யோவான் 1:16-17 சொல்லுகிறார் பாருங்க. யோவான் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. அவர் பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும், ஒருத்தர் இல்லை, நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். அப்புறம் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. மோசேயின் மூலமாக பிரமாணம் கொடுக்கப்பட்ட, அது அழிவுக்கு. பல்லுனா பல்லு, காதுனா காது, மூக்குனா மூக்கு. ஆனால் சத்தியம் கிருபையும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. அந்த கிருபை தான் நம்மை நிர்மூலமாகாதபடி, நாம் அழிந்து போகாதபடி, பிசாசு நம்மை கவி கொண்டு போகாதபடி அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது வேறொன்று உங்களை மேற்கொள்ளாமல் அவர் பிரதான கிருபையின் சட்டைகளின் கிளையை உங்களை மறைத்து வைப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 119:64 வாசிப்போம். கர்த்தாவே, பூமி உம்முடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். கர்த்தருடைய கிருபை பூமியில் எப்படி இருக்குதான், நிறைந்து இருக்கிறது. அதை மனுஷர்கள் உணர மாட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் உணரும்படியான கிருபையை தேவன் ஒவ்வொருவருக்கும் அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 63:3 வாசிப்போம். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்குது. ஆனால் அதிலும் மேலானது கிருபை என்று சொல்வது காரணம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்க, அந்த ஜீவனை காப்பாற்றுவது எதுன்னு சொன்னால் அவர் அருளிய கிருபை தான். அவர் கிருபை தான். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. அந்த கிருபை தான் நல்லதை செய்யுது. ஒரு நாளும் தீமை செய்யாது. ஒரு நாள் தீமை உன்னை அணுக விடாது. தீமையான காரியங்களை உன்னை செய்ய விடாமல் உன்னை தடுத்து நிறுத்துவது அவர் கிருபை உனக்கு நல்லதாய் கொடுக்கப்பட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 86:13 வாசித்த பார்.
நீர் எனக்கு பாராட்டின கிருபை என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து தப்பி வைத்தது. ஹல்லேலூயா. பாதாளத்தில் இருக்க வேண்டிய நம்மை அநேகர் பாதாளத்துக்கு நேராக போகிறார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். பிதாவிடத்தில் ஒரு சரீரத்தை கேட்டார். நம்மை போல சரீரத்தில் வாழ்ந்து பாதாளத்தில் போகாதபடி தடுத்து நிறுத்தி தன்னை பலியாக்கி பாதாளத்தில் நம்மை விலக்கி மீட்டு பரலோகத்தின் பிள்ளைகளாக தேவ சாயலை பெற்று வாடும் சாக்கியத்தை அந்த கிருபை கொடுத்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 119:76 வாசித்து பாருங்கள். உமது கிருபை என்னை தேற்றுவதாக உமது அடியேனுக்கு கொடுத்த வாக்கின்படி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த கிருபையை பற்றி கொண்டு இல்லைன்னா வீணாக போயிடுவாங்க. இந்த கிருபை தான் இயேசு. நம்முடைய சபையில் 2 பேர் வீணாக போனாங்க. 2 பெண்கள். எவ்வளவோ அவர்களை சொல்லி புத்தி சொன்னேன், எவ்வளோ காப்பாற்றினேன், புத்தி சொன்னேன், கேட்கல. நல்லா இருக்குது. உலகத்தை அனுபவிக்கும் போது நல்லா தான் இருக்கும். நரகத்தில் வேகும் பொழுது தேவசாலின் பிசாசின் சாலை பற்றி இந்த உலகத்தில் நசுங்கி நாரி 4 பேர் காரி துப்பி சாவும் பொழுது என்ன கதி? நல்லா யோசித்து பாரு. எவ்வளோ சொல்லி பார்த்து கேட்கல. கேன்சர் நோயில் ஒரு அம்மா செத்தாங்க. ஒரு பொம்பளை என்ன பண்ணா, விசுவாசின்னு சொல்லிட்டு தன் அக்கா மேலே பாசம் வச்சான். அவள் அக்கா ஒரு முறை வந்தான். நான் சொன்னேன், நீ செய்கிற கிரியை சரியில்லை, இப்படியே போயிட்டா நீ செத்து விடுவேன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்படியே சொல்லி அனுப்பிச்சேன். ஆண்டவர் சொன்னது போய் செத்துட்டா. அவளுடைய அணிகலன்கள், காலுக்கு போடுறது, கைக்கு போடுறது, இவைகளெல்லாம் அவளதெல்லாம் எடுத்து மாட்டின்னு ஜலக்குன்னு ஒரு நாள் வந்தா. அப்படி கையை தூக்குன ஓடி போய் விழுந்தா. அவ்வளோதான். புருஷனாக வந்தான். அப்புறம் சொன்னேன், அதை போட்டினா நீ கண்டிப்பாக செத்துடுவேன். ஒரு நாள் அவங்க அக்கா வந்திருக்கிறா, ஆவியா வந்து கூப்பிட்டு இருக்கா. அக்கா வரேன். அவள் தான் பொத்துன்னு வந்து செத்தா. எங்கே போயிருப்பா சொல்லுங்க? ஆவியா அலைஞ்சிட்டு இருக்கிறாமா. நரகத்தை உடனே போகல. ஆவியா அலைஞ்சிக்கிட்டு இங்கே யாரை பிடிக்கலாம், இந்த 2 ஆவிகளும் யாரை பிடிக்கலாம், யாரை கொண்டு போகலான்னு வந்து. அப்போ நான் சொன்னேன், பார்த்துட்டு உன்னை கட்டி பாதாளத்தில் தள்ளிவிட போயிட மரியாதையான போச்சு. இது பொய்யாய் உங்களை ஏமாற்றத்தையோ உங்களை பயமுறுத்ததோ சொல்லவில்லை. இது உண்மையாக நடந்த ஒரு கதை. எல்லாருக்கும் தெரியும். சபையார் சொல்லி சொல்லி கேட்கலன்னா பிசாசு உங்களை கவி கொண்டு போவான். நீ பிரசங்கத்தை கேட்டு கேட்டு அதை அற்பமாக நினைச்சினா, தேவனுடைய மனுஷர்களை அபிஷேகம் பண்ணுறபடி அற்பமாக நினைத்தினா முடிவு பயங்கரமாய் முடியும். ஜாக்கிரதையாக இருப்போம். இது கடைசி காலங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரசங்கிக்கிற ஒருத்தனும் வரமாட்டான். உங்களுக்கு ஏற்றபடி பிரசங்கம் பண்ணுறவனை நம்பாதீங்க. நியாயமாக பிரசங்கம் பண்ணுற நம்பாதீங்க. உங்களுக்கு ஏற்ற ஊழியர்களை தேடிக்கொள்ளாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, உபாத்தியாயர்மார்கள் அநேகர் 10,000 பேர் உண்டு. ஹல்லேலூயா. தகப்பன்மார் ஒரு சிலர் தான். யார் அந்த தகப்பன்மார்? சபையை நடத்துகிறவன். அவனை குற்றம் பிடிக்காது, அவனை குறை சொல்லாது, அவனை நியாயம் தீர்க்க கர்த்தர். நீ நியாயம் தீர்க்க உனக்கு அதிகாரம் ஒருவருக்கும் இல்லை. ஆனால் அவன் வேத வசனத்துப்படி உனக்கு ஒப்புவிக்கிற காரியங்களை நீ செய்யாவிடில் முடிவில் அந்த 2 இஸ்திரிகள் மரித்தார்கள் பாருங்கள். அந்த நிலைமை உனக்கு வேண்டாம். சொல்லிலும் பாவம் பிறக்கும், பார்வையிலும் பாவம் பிறக்கும், உன் இருதயத்தினாலும் பாவம் பிறக்கும், உன் கால்கள் போகிற இடத்தில் பாவம் பிறக்கும், உன் கைகளினால் அனுபவிக்கிற பாவம் பிறக்கும். இந்த பாவத்தை நீக்கிறது அந்த கிருபை அருளப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த கிருபை பற்றி கொண்டிருப்பான். பாவம் ஒரு நாள் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. மனுஷர்களுக்கு முன்னதாக போர்வையை போற்றி கொண்டிருக்கலாம், அந்த முகமுடியை போற்றி கொண்டிருக்கலாம். தேவன் ஒரு நாள் வருவார், அந்த முகமுடியை கிழிக்கும் பொழுது நீ எங்கே போவாய்? சற்று சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 119:76 வாசித்து பா. உம்முடைய கிருபை என்னை தேற்றுவதாக. அவர் கிருபைதாங்க தேற்றுது. அவர் கிருபை தேற்றுது. உன்னோடு பேசுது, உன்னோடு பழகுது, உன்னை எச்சரிக்கிறது, உன்னை கடிந்து கொள்கிறது, உன்னை எரிச்சு
அவைகளெல்லாம் எரிச்சு உன்னை மறுபடியும் புதுப்பிக்கிறது, மறுபடியும். அதுக்கு தான் வேதம் சொல்லுது, நாய் கக்கினதை தின்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நாயா நான் சொல்கிற ஆண்டவர் இல்லை, அது கக்கினதை தின்னும். அப்படின்னா நான் பாவத்தை விட்டவங்க, பாவத்தை கக்குனவங்க மறுபடியும் அந்த பாவத்தை போகிறாங்க. அதுக்கு தான் அந்த நாயை ஒப்பிட்டு பேசினான். நாய்களுக்கு பரலோகம் கிடையாது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒத்துமை இருக்காது. அதே சமயத்தில் பன்றிகள் குறித்து சொல்கிறார். எதுக்கு பன்றியை குறித்து சொன்னார்? என்னதான் கிறிஸ்துவானவர் தன்னுடைய ரத்தத்தினால் கழுவி குளிப்பாட்டி வச்சாலும் பாவ சேற்றிலே நுழைந்து இன்பமாய் வாழ்வது தான் உலகத்தின் மக்களுக்கு லட்சியம். இதை விட்டு விலகி நாம் வருவதற்காக தான் இயேசு இந்த கிருபையை கொடுத்தார். நல்லா புரிஞ்சிங்க. கிருபை சாதாரணமல்ல, பாடுபட்டு சம்பாதித்த கிருபை. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உனக்காகவும் எனக்காகவும் ஆதி முதற்கொண்டு உலக தோற்றம் முதல் கொண்டு அடிக்கப்பட்டவராயிருக்கிறார். அவர் கிருபை, அவர் சத்தியம் உன்னை விடுதலையாக்கி, அவர் கிருபையினாலே உன்னை முடிசூட்டி நன்மையினால் திருப்தியாக்குறவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. சங்கீதம் 119:88 வாசித்து பாரு. உமது கிருபையின் படியை என்னை உயிர்ப்பியும், உமது கட்டளைகளை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் கிருபை தான் நாம் விழுந்து போனாலும், பின்வாங்கி போனாலும், நம் தேவனை விட்டு தூரம் போனாலும் நம்மை உயிர்ப்பிக்கிறது அவர் கிருபை தான். மறுபடியும் தேவனிடத்தை சேர்த்து கொள்வது அவர் கிருபை தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிருபைனா என்னமோ கிருபைன்னு சொல்லிட்டு போகிறதில்லை. அதில் உள்ள ஆழங்களை அறிந்து, அதை புரிந்து, அதை நமக்குள்ளே வைத்து நாமே நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 159 வாசிப்பார். 119 159வது வசனம். உமது கிருபையின் படியை என்னை உயிர்ப்பியும் சொல்லிட்டா. 159வது படிங்க. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் படி என்னை உயிர்ப்பியும். கட்டளைகளை கீழ்ப்படணும். அவர் என்ன சொல்கிறாரோ அது கட்டளை. அவர் கற்பனை என்ன? அன்பு. அது கீழ்ப்படிந்தால் தான் அந்த கிருபையில் நிலைத்து இருக்க முடியும் என்பதை அங்கு விளக்கி காட்டுகிறார். சங்கீதம் 90:14 சொல்கிற, காலைதோறும் உமது கிருபை எங்களை திருப்தியாக்க வேண்டும். பார்த்தீங்களா? காலைதோறும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருந்து அவர் கிருபையினால் திருப்தியாக அவர் கிருபையை நமக்கு அருளப்படும் வரைக்கும் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கணும். உமது கிருபையினால் காலையில் என்னை திருப்தியாக்கும். திருப்தியாக எனக்கு கிருபை கூடப்பா. இந்த 24 மணி நேரமும் நான் கிருபையாய் எனக்கு நிறைவான கிருபை தாரும். வெளியே போகிற அசுத்தமான உலகத்தில் போகிற அசுத்தமான மனிதர்களோடு நான் பழகிறேன். உமக்கு விரோதமான ஜனங்களோடு நான் பழக வேண்டியது. எல்லாவற்றிலும் எனக்கு என்ன வேணும்? உங்களோட கிருபை வேணும் ஆண்டவர். எந்த நிலைமை நான் விழுந்து போகாமல், நாம் விட்டு தூரம் போகாமல், நாம் நெருங்கி வர உங்களோட கிருபை அளவில்லாமல் கொடும். எல்லாவற்றையும் திருப்தி அடைஞ்சிடலாம். ஆனால் கிருபையில் பெற்றுக்கொள்வது திருப்தியாக இருக்காது. இன்னும் 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 என்று கேளுங்க. கிருபையினாலே திருப்தியாகும் பொழுது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வழி காட்டுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 98:3 வாசித்து பாரு. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. அதில் நாமும் ஒரு ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பூமியில் உள்ள யாவரும் அவருடைய கிருபையை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 36:7 வாசித்து பாருங்கள். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டையின் கீழே அடைக்கலம் நிழலில் வந்து அடைவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபையின் நிழலில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வருஷங்களை நல்லா படித்து அதன் கருத்தை உட்கொள்ளுங்க. அது உங்களுக்கு பலனை தரும். ஆமென். சங்கீதம் 23:6 வாசிடுவான். அங்கே சொல்கிறார் தாவீது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும்
கிருபையை என்னை தொடரணும்ப்பா. உம்முடைய கிருபையினால் தான் ராஜாவான. நான் எங்கேயோ காட்டுக்குள்ள இருந்த ஆடு மேய்ச்சி இந்த பையன் நான் என்னை கொண்டு வந்த அரண்மனையில் ராஜாவா என்னை 16,000 சிறந்தவன் என்று பேர் பெற செய்து உம்முடைய கிருபை தான். ஆகினால் உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவைகள்லாம் ஆராய்ந்து அறிந்து நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொண்டு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாக்கோபு 4:6 சொல்றாரு பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அவர்கள் அதிகமாக கிருபையை அளித்திருக்கிறாரே, ஆதலால் பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு அதிகமாக கிருபையை அளிக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு அவ்வளவு இல்லைங்க, கிருபை எவ்வளோ கிருபையை நம்ம கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த கிருபையை இழந்து போகாது. அந்த கிருபை தான் இயேசுன்னு மறுபடியும் சொல்கிறேன். சத்தியமும் கிருபையும் இயேசு கிறிஸ்து உண்டானது. ஹல்லேலூயா. நீதிமொழி 14:22 சொல்கிறார், தீமையை யோசிக்கிறவர்களுக்கோ தவறுகிறார் இருக்கிறவர்கள் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு. ஆமென். தீமையை யோசிக்காதீங்க. விசுவாசின்னு சொல்லிட்டு தீமையை யோசிக்காதீங்க. சபைக்கு விரோதமாக எழும்பாதீங்க. இது கடைசி நாள். சபையை எடுத்துக்கொள்ளும்படிய கடைசி நாளில் வந்திருக்கிறோம். இதற்கு பேர் தான் மனவாட்டி சபை. இந்த மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளும்படி நீ கைவிடப்படாதபடி மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்றவர்களை பேசு, தேவனுக்கு ஏற்றவர்களை நடத்து, தேவனுக்குரியவர்களை முன்வைத்து நட. இல்லை என்றால் நீ கைவிடப்படுவாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேது. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் பார்க்க சிம்பிள் மெசேஜ் தான். இதில் பெரிய ஆசீர்வாதம், பெரிய பாதுகாவலும், நித்திய ஜீவன் அடையும் ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏசாயா 54:10 வாசித்து பாருங்க. இங்கே சொல்லுகிறார், மலைகள் விலகி போம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? உன்னை விட்டு கிருபை விலகாது. நீ விலகிறாத, அது விலகாது, ஆனால் நீ விலகி போயிடுவ. ஆசா பாசங்களை பார்த்து பெருமை வரும்பொழுது, நான் என்ற கர்வம் வரும்பொழுது, கோயிலுக்கு நீ போனால் நான் நீ வரமாட்டேன், நான் வந்தால் நீ வரமாட்ட, நம்ம 4 பேரும் போவானா இப்படிலாம் சொல்லுவேனா? பின்னால் வந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பார், ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். பஸ் ஆகிடுவோம் ஒரு நாளைக்கு. பி கேர்ஃபுல். ஆவியில் உணர்ந்து சொல்கிறேன் நான். If you are against the God, God will destroy you. Be careful. Repent today. Come to Jesus. எப்பொழுதும் ஜாக்கிரதையாயிருப்போம். ஏனெனில் எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் சத்தியத்தை சொல்லிட்டு சாகணும்னு என்னை வச்சிருக்கார் ஆண்டவர். உன்னை சோப்படிச்சு நரகத்தை தள்ள என்னை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ கிருபையிலே பெருகணும், கிருபையிலே வளரணும். கிருபை பெற்றவனே என்று பரலோகம் உன்னை பார்த்து சொல்லணும். கிருபை பெற்றவனே என்று தூதர்கள் பார்த்து உன்னை சொல்லணும். உனக்கு வரும் ஆபத்துகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாவற்றையும் கர்த்தர் நின்று உன்னை விடுவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட சபை தான் என் மனவாட்டி சபை. சபைன்னு எல்லாம் சபை இல்லை, சபை உண்டு. அதை பற்றி நம்ம குறை சொல்லவோ குற்றம் சொல்ல நமக்கு அதிகாரம் கிடையாது. உனக்கு இயேசு சொன்ன இது என்ன? என் சுய ரத்தத்தினால் வாங்கின சபை இது, மனவாட்டி சபை. இது எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரும். அது மத்திய ஆகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அங்கே எதற்கு? ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணத்துக்கு. அங்கே உனக்கு என்ன கிடைக்கும்? வெகுமதி கிடைக்கும். God will give you reward. என்னென்னலாம் ஆண்டவருக்காக நீ செய்தீரோ, எப்படியெல்லாம் கிருபையை காப்பாற்றினோ, எப்படியெல்லாம் சத்தியத்துக்கு அடிப்படைந்து நடந்தாயோ, அதற்கேற்ற பலனை அந்த ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துக்கு God will give you reward. உனக்கு அந்த வெகுமதியில் கொடுப்பா. அதை பெற்றுக்கொள்ள தான்
ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணத்துக்கு நம்மை அழைத்து செல்வார். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னை வெறுமையாக்கி கொள்ளாது, உன்னையே நீ அசட்டை பண்ணி கொள்ளாது. உனக்கென்று ஒரு தேவன் உண்டு, உனக்கென்று ஒரு சத்தியம் உண்டு, உனக்கென்று ஒரு கிருபை உண்டு, உனக்கென்று ஒரு நித்திய ஜீவன் உண்டு. இதை இழந்து போகாதே. இன்றைக்கு கேட்கிற இந்த வசனங்களின்படி உன்னை காப்பாற்றிக் கொள்வாயானால் நீ பாக்கியவானாய் இருப்பாய். ஏசாயா 55:3 சொல்லுகிறார், தாவீது கருணை நிச்சயமான கிருபையை உனக்கு அருளுவேன். தாவீது இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப இருதயத்துக்கு பிரியமானவன். அவனுக்கு ஏராளமான கிருபை தந்தார். எப்படி கடவுள் எப்படி தூக்கி சுமந்தார், எப்படி உயர்த்தினார். உன்னையும் உயர்த்துவார், உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார், உங்கள் சபையை உயர்த்துவார். உயர வைச்சா நீங்கள் கீழே போவாதீங்க. உயர்ந்து உயர்ந்து போக பிரயாசப்படுங்க. தாவீதுக்கு நிச்சயமான கிருபை உனக்கு அருளுவேன் என்று கர்த்தர் என்று வாக்கு கொடுங்க. ஆமாம், அது நித்திய உடன்படிக்கையாய் உனக்கு ஏற்படுத்துவேன். வாட் எ கிரேட் காட். எரேமியா 32:18-19 வாசித்து பாரு. எரேமியா 32:18-19. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர் பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறோமாய் சேனையில் கற்ற நாமமுள்ள மகத்துவமும் வல்லமுள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செய்கிற வல்லமராயிருக்கிற அவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாக அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அழிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரரின் எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் இயேசு சொன்னார், நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் ரட்சிப்பை காண்பான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வானத்தின் வாசல் என்று பார்த்தீங்கல்ல, அந்த வானத்தின் வாசல் தான் இயேசு. அதுக்கு தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கு, என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போனா ஆண்டவர் தான் நமக்கு வானத்தின் வாசல். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வருகிறோம், வானத்துக்கும் ஆலயத்துக்கும் ஒரு ஏணி நிற்கிது, அதுதான் வானத்தின் வாசல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் இயேசு சொன்னார், நானே வானத்தின் வாசல், நானே வாசல். நானே வாசல் என்று சொன்னவர் யாரு? இயேசு. நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் ரட்சிப்பை கண்டடைவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் ஜாக்கிரதையானது இந்த நாட்களில் மனம் திரும்பவும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 2:52 சொல்றார், இயேசு தேவ கிருபையினாலும் மனுஷர் தயவினாலும் பெருகினார் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 2:52 வாசித்தப்பார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார், பெருகினார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நீங்களும் மனுஷ தயவுல பெருகணும், மனுஷர்களை பிடிக்கணும். அந்த மாதிரி மனுஷர்களை கொண்டு வந்து சபையில் கூட்டி சேர்க்கணும். நானும் வருவேன், எல்லாரும் போல இருப்பேன். எதுக்கு வரங்களை கொடுக்குறா, கிருபைகளை கொடுக்குறா, வல்லமைகளை கொடுக்குறார் சொல்லுங்க. நீ வெளியே போய் ஆத்மாவை சம்பாரிச்சு அதை ஆலயத்துக்குள்ளே அவருடைய மந்தைக்குள்ளே கொண்டு வந்து கட்டுவதுக்கு தான் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு நல்ல அப்போஸ்தலன் இருந்தார், பாஸ்டர் சுந்தரம். அவரை மறக்கவே முடியாது. கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணுவார், யாராக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் பாருங்க, அவர் சொல்லுவார், பரிசுத்த ஆவியான பாடுவாங்க, பாடகர்கள் பாடுவாங்க, பாடி ஆவிக்குள்ளாக நிறையும் பொழுது திடீர்னு அவர் முன்னால் வந்து நின்று ஒரு பாட்டை பாடி அமைதல் செய்வார்.
ஆமேன் ஆமேன் சொல்லி அப்படியே அமர்த்துவார். காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் சபையை மூடிவிட்டார். இனிமேல் விட்டா என்ன பண்ணுவாங்க அந்த ஜனங்க? அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. நீ எப்படிடி, நீ அப்படிடி, நீ தீர்க்கடி. அதனால சொல்வார், ஆண்டவர் என்ன தீர்க்கதரிசன வசனம் சொல்கிறாரோ அதை நான் சொல்கிறேன், நீ கேட்டா கேளு, கேட்காட்டி போயினே இரு. இங்கே வந்து வரங்களை பெற்றுட்டா வெளியே போய் ஊழியம் செய், ஜனங்களை ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வா. குண்டு சட்டியிலேயே என்ன செய்யாத, நீ குதிரை ஓட்டாத, இந்த மாதிரி செய்கிற தேவனுக்கு பிரியமில்லைன்னு சொல்வார். அவங்க அறிவுரைகள்லாம் இன்றைக்கும் என் காதுகளில் தொனித்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ பெற்ற வரங்கள், நீ பெற்ற கிருபையினால் என்ன செய்யணும்? வெளியே போய் மற்றவர்களை சந்தித்து ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில் கொண்டு வருவது உன்மேல் விழுந்த கடமை. இதில் தவறுவாயானால் நிச்சயமாய் அந்த கிருபை நீ அளந்து போவாய். பி கேர்ஃபுல். ஆட்களை சேர்க்கறதுக்கு தான் உன்னை சேர்த்தாரே ஒழிய ஆட்களை வெளியே வரட்டத்துக்கு உன்னை சேர்க்கலை. பி கேர்ஃபுல். எல்லாவற்றையும் ஜாக்கிரதையாரும். கிருபை ஒரு நாள் நம்மை சுட்டி காட்டும். ஆமேன். யோவான் 1:14 சொல்றார், அவர் என் வார்த்தை, அவர் வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தார். அவர் பேசும் பொழுதெல்லாம் பரலோகத்தை குறிச்சே தான் பேசான். இயேசு பல ஓமைகளினாலே தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓமையாகவே பேசி சீஷர்களுக்கும் புரியவில்லை. பிறகு அவர் வந்து தனியாக கேட்கும் போது சொன்னார், உங்களுக்கும் புரியலையான்னு கேட்குறார். மறைப்பொருளை விளக்குகிறார் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. 16ஆம் வசனம் சொல்லுது, அவர் பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேலே கிருபையை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெறாங்க. பெற்ற அந்த கொஞ்சம் கிருபையாக வச்சுக்கின்னு இருக்காதீங்க. அவர் பரிபூரணத்தினால், அவரை பரிபூர்ணமாய் நீ கொண்டிருப்பாயானால், அவரை பரிபூர்ணமாய் ஏற்றுக்கொண்டிருப்பாயானால், அவரை பரிபூர்ணமாய் உலகம் மாம்சம் பிசாசு வெறுத்து பரிபூர்ணமாய் நீ ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் நீ எப்படி இருப்பா? கிருபையின் மேல் கிருபை பெறுவாய். ஹல்லேலூயா. சும்மா சொன்னதையே சொல்லியிருக்கிறது. கிருபையின் மேல் கிருபை பெற வேண்டும். கிருபையிலே பெருக வேண்டும் சபை. ஒவ்வொருவரும் கிருபையின் மேல் கிருபையை அவர் பூரணத்தினால் பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வடைய வேண்டும். ஹல்லேலூயா. 17ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட நாம், அவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் அநேகம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய ஜீவம் என்பது கடலாழத்திலும் பெரியது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையினால கிருபையிலே நாம் பெருக வேண்டும் என்று இன்றைக்கு கற்ற நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். வரும் கொடிய நாட்களுக்கு கிருபை இல்லைனா நாம் ரட்சிப்பையை இழந்து விடுவோம். எபேசியர் 2:9 சொல்கிறார் பாருங்க, அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஏமேன் ஏமேன். பிச்சையாக நம்ம ரட்சித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட எந்தெந்த ஜாதிகளிலிருந்து, எந்தெந்த மதத்திலிருந்து, எந்தெந்த இதிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார்னா அந்த மேன்மையான அனுபவத்தை இழந்து போவாதீர்கள். கிறிஸ்துவானவர் உங்கள் அருளிய அந்த ஈவை மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம். கிருபை என்பது அவர் இன்னார் இனியார் என்று பார்க்குது. யாராக இருந்தாலும் மனதார ஏற்றுக்கொள்கிறவர் தான் இயேசு. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6:23 வாசித்துப்பா. தேவ கிருபை வரமோ கிறிஸ்துவினாலே உண்டாயிற்று. தேவ கிருபை வரம் இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிற்று. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வரம் பெற்றவளாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பதே தேவ கிருபை உங்களை பார்த்து கேட்கிறது. கிருபை மட்டும் பெற்றீங்கயா, வரம் எங்கே போச்சு? வல்லமை எங்கே போச்சு? பெற்றுக்கொள். இயேசுவை போல நீ மனுஷ தயவிலும் கர்த்தருடைய கிருபையிலும் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் ஆவியின் வளர்ச்சியிலும் வளர வேண்டும் என்பது
இயேசு தன்னை போல உன்னை மாற்றுகிறார். ஏமன், ஏமன். ரோமர் 11:29 வாசித்தப்பா. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். Our God is not unchanging God. Our God is unchanging God. நீயும் மாறாதவர்களாக இருக்கணும். ஒன்று கிறிஸ்துக்காய் வாழணும், இல்லைன்னா கிறிஸ்துவை விட்டு தூரம் போயிடணும், இல்லைன்னா பலனே இல்லை. கிறிஸ்துக்காக வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாடு வரும், உபத்திரம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், காரி சொப்புவாங்க. மனதார இயேசுவை போல ஏற்றுக்கொள்ளுங்கள். இதன் பலன் பரலோகத்தில் காணலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் பூத்து குலுங்கும். அதன் மகிமை தேவன் பார்வையில் விளங்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்றாரு பாருங்க, ரோமர் 12:6 வாசித்து பாருங்க. கிருபையின்படி நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களை பெற்று நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடன். அது என்ன அர்த்தம் தெரியுமா? தீர்க்க தரிசனம் சாதாரணமாக வந்துடும், ஆண்டவர் சொல்கிறது வந்துடும். சில நேரத்தில் தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்க தரிசன வசனமாகிய பைபிளில் இருக்கிற வசனத்தோடு அந்த வரம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில வேளையில் எனக்கு ஆண்டவருடைய கருணை கண்களில் தயவு கிடைக்க பெற்று இந்த வசனங்கள் எனக்கு மேலாக சினிமா திரையில் போகிற மாதிரி போவோம். அப்பொழுது நான் அதை பார்த்துட்டு சொல்வேன். அதை எடுத்து வாசிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பெரிய பெரிய மீட்டிங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நிற்கும் பொழுது அவர்கள் பேர் அவருடைய காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? குறிப்பாய் சுட்டி காட்டுவார். இந்த மாதிரி திரையில் போவோம். ஒரு நிமிஷம் விட்டுட்டேன்னா அடுத்து ஐயோ, அந்த மாதிரி ஜனங்க வந்து எங்கிட்ட ஜெபிக்க வரும் பொழுது ஐயோ கர்த்தாவே, நான் நம்முடைய காட்டின வரத்தை நான் இழந்தனே என்று கதறி கதறி ஆடுவேன். ஹல்லேலூயா. இதில் எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லை. மணிக்கணக்கில் வருஷக்கணக்கில் உட்கார்ந்து ஆண்டவர் பாதத்தில் ஃபாஸ்டிங் என் பொண்டாட்டி சாகுமா சொன்னேன். ஃபாஸ்டிங்னே வாழ்க்கையை முடிச்சுட்டேயா, நான் இருக்கேனா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் எனக்கு உணர்வு வந்துச்சு. எல்லாம் செய்தேன், ஆனால் அவளோடு மனைவி புருஷனாக வாழ்ந்ததே இல்லை. கர்த்தர் நிமித்தம் கர்த்தருக்காக ஓடினேன். கர்த்தருக்காக என் வயிற்றை காய போட்டேன். சாப்பிடாமல் குடியாமல் ஆண்டவர் சமத்தில் விழுந்து கிடப்பேன், நாய் விழுந்து கிடக்கிற மாதிரி. அவர் போடுற வரங்களை எடுத்துக்கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை காட்டி வருகிறது. அவர் கிருபைதான். அவருடைய வரங்கள் தான் எனக்கு சோறு போடுது. அவருடைய வரங்கள்னால் உண்டான கிரியைகள் தான் என்னை ஆற்றி தேற்றுகிறது, மற்றவர்களை சந்தோஷிப்பிக்கிறது, மற்றவர்களை கர்த்தரிடத்தில் சேர்த்துக் கொள்கிறது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:1 வாசித்தப்பார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் எப்படி இருக்கணும்? பலப்படுங்கள். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படுங்க. அவருக்குள்ளே இருப்பீன்னா அவருடைய கிருபையில் நீ பலப்படுவாய். நீ வெளியே இருந்தீங்கன்னா உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு வந்தால் அந்த கிருபையில் நீ இருக்க முடியாது. இயேசுவும் உன்னோடு இருக்க முடியாது, அவர் கிருபையும் உன்னோடு கூட இருக்கவே முடியாது. ஜாக்கிரதையாக இருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார். பிரசங்கிக்கிற எனக்கும் தான் அது. ஹல்லேலூயா. ஆகினால்தான் என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் இருந்து என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு வரும். பிரசங்கிற நான் தானே தேவனுக்கு ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்பது. எனக்கு உலகத்தின் ஆசா பாஷங்கள் விழுந்து பலகீனம் அடையலை. கர்த்தருக்காக வாழ்ந்து சாப்பிடாமல் குடியாமல் இருந்ததில் இப்போ கடைசி நாட்கள் தெரிகிறது. பலகீனம் என்னை தாக்குகிறது. ஹல்லேலூயா. பரவாயில்ல. அவர் பலகீனத்தில் என் பலகீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்க செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட உட்கார்ந்து பிரசங்கிக்கிறேன்னா வாய்ஸ் மாறல இல்லை, அவர் அதிகாரம் அவர் வல்லமை மாறவில்லை இல்லை. ஹல்லேலூயா. இது போதும் கடைசி மூச்சு வரைக்கும்.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யூதா 4:5 வாசித்து பாருங்க. யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான், 4வது வசனம் 5வது வசனம். நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்காக புரட்டி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவளாய் பக்க வழியாய் நுழைந்து இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறபடி நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. விசுவாசியாதவர்களுக்கு அழிவு இருக்குது, விசுவாசிகளுக்கு பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சும்மா சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. விசுவாசிகளும் விசுவாசிக்காதவர்களுக்கும் அர்த்தம் உண்டு. விசுவாசிக்கிறேன், விசுவாசித்து நான் ஞானத்தினம் பரிசுத்தம் பெற்றேன் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்துக்கு பேர் என்ன தெரியுமா? யூதாவில் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, 20. மகா பரிசுத்த விசுவாசம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். கர்த்தர் சொல்லுகிறது மகா பரிசுத்த விசுவாசம். இந்த மகா பரிசுத்த விசுவாசத்துக்குள்ள இயேசு நுழைந்து வந்திருக்கிறார். திரைச்சீலை ஆலயங்கள் கிழிக்கப்பட்டது, வானங்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உனக்கும் கூட 3 சாட்சி பரலோகம் கொடுத்திருக்கு. 1, நீ ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே இவளை நேசகுமார், இவன் நேசகுமார், இவள் மேல் பிரியமா, இவன் மேல் பிரியமா இருக்க பரிசுத்த ஆவியின் மேல் இறங்கி சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3 சாட்சிகள் கிறிஸ்துவுக்கு பெற்ற அந்த 3 சாட்சி நமக்கும் கொடுக்கிறார். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? மரித்தும் உயிர்த்தும் பிழைச்சும் இருக்கிறார். இயேசு மரித்தார், உயிர்த்தார், பிழைச்சும் இருக்கிறார். Our God is a living God. அதே போல நம்மையும் உயிரோடு வைத்திருக்கிறார். மரித்தும் உயிர்த்தும் பிழைச்சும். நல்லா எப்பொழுதும் அறிக்கை செய்யும், நான் மரித்தேன், நான் கிறிஸ்துவால் உயிர்ப்பிக்கப்பட்டேன், நான் கிறிஸ்துவுக்குள் பிழைச்சிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிழைச்சிருக்கிறேன், வெறுசாக பிழைச்சிருக்கல. நிறைய பேர் வெறுசாக பிழைச்சிருக்காங்க. நம்மளோ கிறிஸ்துவுக்குள்ள பிழைக்கும்படியான சலாக்கியத்தை கர்த்தரிடத்தில் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. We are a chosen vessel. அதை சொல்லி நான் சந்தோஷப்படுகிறேன். We are all a chosen vessel. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. பிரியமான, அதெல்லாம் சிந்தித்து பாருங்க. You are a great person. நீங்கள் ஆண்டவருக்கென்று பெரிய பாத்திரங்களாய், ஜொலிக்கும் பாத்திரங்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் இந்த மகா பரிசுத்த விசுவாசத்தை இழந்து போவீர்களா? விசுவாசியே, நீ எங்கே போய் உன் முடிவு தோன்றும்? சற்று சிந்தித்துப்பார். அந்த 2 சகோதரர்கள் பள்ளி கெட்டு போவாதீர்கள். மாம்ச கிரிகளை அழித்து அதன் செயல்களை அழித்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரர்கள், இன்னும் இன்னும் மாமிசத்தில் ஓடிக்கிறார். பேச்சிலும் வார்த்தையிலும் மாம்சமே வெளிப்படுகிறது, ஆவியிலே வெளிப்படுங்க. உங்கள் பேச்சும் உங்கள் வார்த்தையும் ஆவியிலே பலன் கொண்டு எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது முடிவிலே நித்திய ஜீவனை அடையும்படியான ஸ்லாக்கியத்தை நாம் பெறுவோம். மகா பரிசுத்த விசுவாசத்தை இழந்து போகாதீர்கள். அதற்குள் நுழைந்த இயேசு நம்மை சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிப்பாயானால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண்பாய். ஹல்லேலூயா. இங்கேயும் ஆசீர்வதிக்கப்படுவ, பரலோகத்திலும் உனக்கு ஆசீர்வாத ஸ்தானத்தை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. யோனா 2:8 வாசிங்கள். வேதம் சொல்லுகிறது. யோனாவை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. அவனை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தினார். ஆனால் அவன் முறுமுறுத்து அவர் சொன்ன இடத்துக்கு வேறு இடத்துக்கு போகும் பொழுது
3 நாள் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். அப்படிதான் போக்கடித்தான். மீன் வயிற்றில் 3 நாள் போட்டு அவனை தண்ணியும் குடிக்காம சாப்பிடாம அவனை உபவாசம் பண்ண வச்சார். பிரைஸ் தி லார்ட். கம்பல்சரி ஃபாஸ்டிங். அவனை சுத்திகரித்து மறுபடியும் நினைவுக்கு அனுப்புகிறார். லட்சக்கணக்கான மக்கள் தேவனிடத்திலிருந்து 1,00,000 மேலானவர்கள் விடுதலை பெற்றார்கள். தேவனிடத்தில் திரும்பினார்கள். ஆடு மாடுகள் முதல் கண்டு திரும்பினார்கள். பெரிதான ரட்சிப்புக்குள்ளே நினிவே பட்டணத்தை ஆண்டவர் மேற்கொண்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 18, 13, 14 வாசிங்க. நான் முடிக்கணும். தூரத்திலே நின்று கண்களையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்காமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, ஏவனே பாவியா என் மேல் கிருபையாயிருந்தான். அவன்தான் நீதிமானாக வீட்டுக்கு திரும்பினான். ஹல்லேலூயா. பெரியமானவர்களே, பாவம் உயிரை குடிக்கும் பொல்லாத பிசாசு. உன் உயிரை குடிக்கும் பொல்லாத பிசாசு. அதற்கு அடிமையாவாது. செத்தா இயேசுக்காக சாவு, உயிரோடு இருந்தால் இயேசுக்காக வாழு. ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது. மரித்தும் உயிர்த்தும் பிழைச்சும் இருக்கிறார். நீயும் மரித்தும் உயிர்த்தும் பிழைத்து இருக்கிறார். எதற்காக? நித்திய ஜீவனை அடைவதற்காக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகினாலே கேட்ட வசனத்தின்படி எப்பொழுதும் உதடின் கனியாய ஸ்தோத்திர பலியினால் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாயிருங்கள். அப்பொழுது தேவ மகிமை உங்களை மூடும். கர்த்தர் உங்களுக்கு மகிமையானதை செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்குள்ள பிரவேசித்த உடனே மனிதர்கள் பார்க்காத கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாயினால் அவரை துதித்து உங்கள் இருதயத்தினால் அவரை தியானம் பண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார், உங்களை கற்றுக் கொடுப்பா. என் கண்மலையும் என் ரட்சகருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று நீ சொல்லும் பொழுது, மகனே மகளே என்று உன்னை மார்போடு அடைக்க அருகாமையில் வருவார். கர்த்தர் சோத்திர பலிகளை நீ செலுத்தும் பொழுது வெறும் சோத்திர பலி தான், வேற ஒன்றும் கேட்கல. அவர் தேவ மகிமை உன்னை வந்து மூடும். மகிமையான கர்த்தர் உனக்கு அனுதினம் செய்து உன்னில் மகிமை அடைவார். நாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரையை உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். எப்படி அவர் கிருபை பெரிதாக இருக்கிறதோ அப்படி அவருடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். அவருடைய வல்லமை பெரிதாக இருக்கும். அவருடைய அபிஷேகம் பெரிதாக இருக்கும். அவருடைய வரங்கள் பெரிதாக இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, அநேக காரியங்கள் நான் விழுந்து போனவன் மாதிரி இருக்கிறேன். என்னை உயிர்ப்பியும் உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்க ஆண்டவரே. அரகுற கிருபையை பெற்றிருக்கிறேன், வேணாம், என்னை திருப்தியாய் என்னை கிருபையினாலே நிரப்பும். திருப்தியாய் என்னை கிருபையினால் நிரப்பும் என்று கேளுங்கள். திருப்தியான கிருபை கொடுக்க முடியும். உங்கள் வாழ்நாளில் திருப்தியாய் இயேசு கிறிஸ்துவை அணுகி அவரை பற்றி கொள்ளும்படியான விசேஷித்த ஆவியை உங்கள் மேல் வருஷிக்க செய்வார். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திருவடியில் சபை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவராகலும் உம்மை விட்டு விலகாதபடி நீர் கொண்டு வந்த சத்தியத்தையும் கிருபையும் பற்றி கொண்டு ஆண்டவர் சத்தியத்தின்படி விடுதலையாக்கப்பட்ட இவர்கள் கிருபையில் மேல் கிருபையை பெற்று கிருபையிலே பெருகத்தக்கதாக தேவரியுடைய கண்கள் இப்பொழுது பொருத்தப்படுவதாக உம்முடைய செவிகள் சிறந்திருப்பதாக உம்முடைய இருதயம் எந்நாளும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவர் மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது எங்கள் குடும்பம் அப்படியே சபையை எடுத்துக்கொள்ளும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உணர்வினாவை அனுப்பும். நான் என்ற அகந்தை பெருமை ஆண்டவரே, கேடுகால புத்திகள், கெட்ட இருதயம், கேடான பிசாசின் கிரிகள் ஒன்றுமில்லாதபடி பூரணமாய் விடுதலையாகும். கேட்டின் மகனுக்கு பலியாகாதபடி கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் கிருபையிலே பெருக கர்த்தர் அருள் புரியும். கிருபையின் மேல் கிருபை அடைந்து பூரண புருஷர்களாய் கிறிஸ்து நின்றது போல நாங்களும் நிற்க பிதாவே
எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென்.